முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பரிந்துரையை ஏற்று புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்களை ஆளுநர் முறைப்படி ஒதுக்கீடு செய்து அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு பொதுத்துறை, உள்துறை, IAS, IPS, நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் மற்றும் மகளிர், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சராக என். ஆனந்த் நியமனம். ஊரக வளர்ச்சி, பஞ்சாயத்து ராஜ்யம், வறுமை ஒழிப்பு திட்டங்கள், ஊரக கடன்கள் மற்றும் சிறுபாசன துறையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை, விளையாட்டு மேம்பாடு, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் ஆகிய முக்கிய துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அமைச்சர் அருண்ராஜுக்கு சுகாதாரம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. சுகாதாரம், மருத்துவக் கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை ஆகியவை புதிய அமைச்சரவையில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அமைச்சர் KA செங்கோட்டையனுக்கு நிதித்துறை, ஓய்வூதியங்கள் மற்றும் ஓய்வூதிய பலன்கள் துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. ஆளுநர் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் ஆலோசனைகளையும் பரிந்துரைகளையும் ஏற்று அமைச்சர்களுக்கான துறைகளை ஒதுக்கினார். உணவு மற்றும் குடிமைப் பொருட்கள் வழங்கல், நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் விலை கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சர் வெங்கட்ரமணனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அளித்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு அமைச்சர்களுக்கான துறைகளை ஆளுநர் இறுதி செய்து ஒதுக்கினார். அமைச்சர் CTR நிர்மல்குமாருக்கு மின்சாரம், சட்டத்துறை மற்றும் ஊழல் தடுப்புத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. மின்சாரம், மரபுசாரா எரிசக்தி, சட்ட, நீதிமன்றங்கள், சிறைச்சாலை மற்றும் ஊழல் தடுப்பு துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் பள்ளிக் கல்வித்துறை, தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தகவல், செய்தி மற்றும் விளம்பரங்கள், திரைப்படத்துறை, செய்தித்தாள் மற்றும் அச்சுத்துறை ஆகியவை ராஜ்மோகனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜயின் துறை ஒதுக்கீடு பரிந்துரைகளுக்கு ஆளுநர் தனது அங்கீகாரத்தை வழங்கி துறைகளை ஒதுக்கீடு செய்துள்ளார். சுரங்கம் மற்றும் கனிம வளத்துறை அமைச்சராக TK பிரபுவுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர்களுக்கான புதிய துறைகளை முதலமைச்சர் பரிந்துரையின்படி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் தொழில் முதலீட்டு மேம்பாடு மற்றும் தொழில்துறை அமைச்சராக கீர்த்தனா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பரிந்துரையின் பேரில் புதிய அமைச்சர்களுக்கான இலாக்காக்களை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் போர் நடந்தபோது வேடிக்கை பார்த்த திமுக அரசை இலங்கை மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பேட்டி. தமிழக மக்கள் வரலாறு காணாத மாற்றத்திற்கு வாக்களித்துள்ளதாக கூறிய இலங்கை MP, தமிழக முதலமைச்சர் விஜய் உலக தமிழர்களின் குரலாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். செய்தி மக்கள் தொடர்பு துறையின் இயக்குநராக நியமிக்கப்பட்ட அருண் தம்புராஜ் தலைமை செயலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்டார். தனது அனுபவத்தை பயன்படுத்தி அரசு திட்டங்களை மக்களுக்கு திறம்பட கொண்டு செல்ல புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட இயக்குநர் திட்டம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மே 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க டெல்லி செல்ல திட்டமிட்டுள்ளதாக தகவல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவரையும் சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல். நெதர்லாந்தின் தி ஹாக் நகரில் வாழும் இந்திய வம்சாவளியினரை நேரில் சந்தித்த பிரதமர் நரேந்திர மோடி, வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் நாட்டின் பெருமையை உலக அரங்கில் உயர்த்துகின்றனர் என்று பாராட்டினார். இந்திய சமூகத்தினரின் வெற்றிகள் குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த மோடி, அவர்களுடன் கலந்துரையாடியது மகிழ்ச்சிகரமான அனுபவம் என சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. கள்ளச்சாராயம், போதைப் பொருள் விற்பனைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளவும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், உள்ளூர் சங்கங்களை உள்ளடக்கிய தகவல் அளிப்போர் வலைப்பின்னலை உருவாக்கவும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத் துறைக்கு உத்தரவு. சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க காவல்துறையுடன் ஒருங்கிணைந்து செயல்பட அறிவுறுத்தல்.
போதைப் பொருள் இல்லாத சமூகத்தை உருவாக்கவும் இளைஞர் மற்றும் பெண்களை பாதுகாக்கவும் முதலமைச்சர் அதிரடி நடவடிக்கை. போதைப் பொருட்கள் மற்றும் மதுபான விநியோகத்தை கண்காணிக்க தொடர் சோதனை நடத்த வேண்டும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளதாக மதுவிலக்கு ஆணையர் அறிவிப்பு. டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகள் மற்றும் FL2 உரிமம் பெற்ற வளாகங்களில் கடுமையான அமலாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள மதுவிலக்கு மற்றும் கலால் ஆணையரகம் உத்தரவு. பள்ளி கல்லூரிகள் அருகே போதைப்பொருள் மற்றும் போலி மது விற்பனைக்கு எதிராக தொடர் சோதனைகள் நடத்தவும் சிறார்களுக்கு மது விற்பனையை தடை செய்யவும் அறிவுறுத்தல். இந்து சமய அறநிலையத்துறை அறிவுறுத்தல்படி கோயில் ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 58% 60% தமிழக அரசு உயர்த்தி அறிவிப்பு. ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பை தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வையும் தமிழக அரசு உயர்த்தியதால் ஊழியர்கள் மகிழ்ச்சி. பொதுமக்களுக்கு இடையூறின்றி முதலமைச்சர் ஜோசப் விஜய் நீலாங்கரை இல்லத்திலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு 17 கிலோமீட்டர் தூரம் வரை பயணம். தனியாக பாதை அமைக்கப்பட்டுள்ளதைத் தொடர்ந்து வாகன அணிவகுப்பு செல்ல சிறப்பு மாற்று போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டதோடு போக்குவரத்து நெரிசல் தவிர்க்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் விஜய்க்கு பொதுமக்கள் பாராட்டு. சென்னை அண்ணா சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ISI முத்திரை இல்லாத போலி தலைக்கவசங்களை விற்பனை செய்த நபர்களை எச்சரித்து அனுப்பிய போலீசார். சில விற்பனையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் குறித்து எச்சரிக்கையுடன் இருக்க காவல்துறை கோரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த நபர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. பெண்களுக்கான எதிரான பாலியல் குற்றங்களை அரசு இரும்புகரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. சென்னை கந்தஞ்சாவடியில் மகளிர் விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்து பெண்களை கத்தியை காட்டி மிரட்டிய புரோட்டா மாஸ்டர் கைது. மகளிர் விடுதிக்குள் சுவர் ஏறி குதித்த காமுக புரோட்டா மாஸ்டர் பெண்களிடம் பாலியல் சண்டையில் ஈடுபட முயன்றதாக அளித்த புகாரின் பேரில் போலீசார் நடவடிக்கை. பள்ளி கல்லூரிகளில் போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்ய தமிழக அரசு உத்தரவு. மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை ஆணையர் ரகசிய நெட்வொர்க் அமைத்து போதை புழக்கத்தை கண்டறிய உயர் அதிகாரிகளுக்கு சுற்றறிக்கை. தென்காசி மாவட்டம் புளியங்குடி பகுதியில் சட்டவிரோத விற்பனைக்காக 15 கிலோ தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை கடத்தி சென்ற நபர் பிடிபட்டார். வரும் காலங்களில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்தால் கடும் சட்ட நடவடிக்கை பாயும் என காவல்துறை எச்சரிக்கை. சென்னை திருவொற்றியூர் அருகே 2.5 கிலோ கஞ்சாவுடன் 3 இளைஞர்கள் சிக்கினர். ஆந்திர மாநிலத்திலிருந்து கஞ்சா வாங்கி வந்து விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்த நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை. திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 40 கிலோ கஞ்சா போதை மாத்திரைகள் உடன் சிக்கினர். கஞ்சா கடத்த பயன்படுத்திய கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் விசாரணை. நெல்லை மாவட்டம் மேலப்பாளையம் மற்றும் விகேபுரம் பகுதியில் அடுத்தடுத்து 2 காய்ச்சல் பாதிப்பால் உயிரிழந்ததால் அதிர்ச்சி. முறையற்ற குடிநீர் விநியோகம், சுகாதாரமின்மையே தொற்று நோய் பரவ காரணம் என கூறும் மக்கள் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. வேலூர் மாவட்டம் திருவள்ளம் அருகே தனியார் பள்ளிக்கு அருகே இருக்கும் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடையே மதுப்பிரியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பிரதமர் மோடி தலைமையிலான அரசு போதைப் பொருள் புழக்கம் இல்லாத இந்தியாவை உருவாக்க உறுதியுடன் செயல்படுவதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டிற்கு எதிரான திட்டங்கள் விரைவில் தீவிரமாக செயல்படுத்தப்படும் என்று உறுதி. முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி டாஸ்மாக் கடைகள், FL2 உரிமம் பெற்ற மதுக்கூடங்களில் வயது வரம்பு மற்றும் அதிகபட்ச சில்லறை விலை விற்பனை உள்ளிட்டவற்றை கடுமையாக கண்காணிக்கப்படுவதாக ஆயத்தீர்வைத்துறை ஆணையரகம் அறிவிப்பு. சட்டவிரோத விற்பனை, கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கைகளிலும் தீவிர கண்காணிப்பு வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல். கோவையில் 6 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி வேன் ஓட்டுநர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. மருத்துவ பரிசோதனையில் உடலில் இருந்த காயம் குறித்து சிறுமி கூறிய நிலையில் காமுகனை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே செயல்பட்டு வரும் தனியார் பொறியியல் கல்லூரி கழிவறையில் மாணவி ஒருவர் ஆண் குழந்தையை பெற்றெடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
குழந்தை உயிரிழந்துள்ள நிலையில் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை. கோவையில் போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவின் பேரில் 3 புதிய தனிப்படைகள் அமைப்பு. போதைப்பொருள் கடத்தல் மற்றும் விற்பனையை தடுக்க கூடுதல் சிறப்பதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த தனிப்படைகள் முழுமையாக களமிறங்கும் என உயரதிகாரிகள் அறிவிப்பு. ஒடிசா மாநிலத்தில் இருந்து திண்டுக்கல்லுக்கு கடத்த முயன்ற 5 கிலோ கஞ்சா சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் சிக்கியது. கஞ்சா கடத்தியது யார் என விசாரணை நடைபெறும் நிலையில் தமிழகத்தில் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கை தீவிரம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உணவருந்தும் தாபாக்களில் மது அருந்த அனுமதித்த குற்றத்திற்காக 2 தாபாக்களுக்கு சீல் வைத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் நடவடிக்கை. விதிகளை மீறி அனுமதியின்றி மது அருந்த அனுமதிக்கும் உணவகங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. ஆந்திராவில் இருந்து பைக் ட்ரக்கிங் பெயரில் 100 கிலோ கஞ்சாவை திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கத்திற்கு கடத்திய 3 கைது செய்யப்பட்ட நிலையில் 4 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் இருசக்கர வாகனம் பறிமுதல். தாவெக் அரசின் போதை தடுப்பு நடவடிக்கையால் போலீசார் தீவிர சோதனை. சென்னையில் ஆணவ கொலை தடுப்பு ஆணையம் அமைக்கப்பட்டு 7 மாதங்களை கடந்தும் கணினி மற்றும் இணைய வசதிகள் இல்லாததால் செயல்பாடுகள் தொடங்கப்படாத நிலை. சட்டங்களை ஆய்வு செய்து பரிந்துரைகள் வழங்க வேண்டிய ஆணையத்திற்கு அடிப்படை கட்டமைப்பு வசதி கூட வழங்கப்படாதது முந்தைய திமுக அரசு மீது விமர்சனத்தை ஏற்படுத்தி உள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தேவபாண்டலம் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். உடனடியாக மேற்கூரை அமைத்து நெல் மூட்டைகளை பாதுகாக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் உள்ள தங்கும் விடுதிகளில் நள்ளிரவில் போதைப்பொருள் சோதனையில் ஈடுபட்ட காவல்துறை. போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் போதைப்பொருள் விற்பனைக்காக வெளி மாநில நபர்கள் விடுதிகளில் தங்கியுள்ளார்களா எனவும் சோதனை. தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே நள்ளிரவில் வீடு புகுந்து 8.5 சவரன் தங்க நகைகளை பறித்து சென்ற கொள்ளையர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. தடுக்க முயன்ற போது கொள்ளையர்கள் இரும்பு ராடால் தாக்கியதில் படுகாயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் அனுமதி. தேனி அருகே அரசு அலுவலர் வீட்டின் பூட்டை உடைத்து 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 40 பவுன் தங்க நகைகள் கொள்ளை. மகளின் பிரசவத்திற்காக குடும்பத்தினர் மருத்துவமனை சென்றிருந்த நேரத்தில் கொள்ளையர்கள் கைவரிசை. மன்னார் வளைகுடா பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் தூத்துக்குடி மாவட்டம் திரேஷ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் மீன்களின் விலை கடுமையாக உயர்வு. விலை உயர்வை தொடர்ந்து சீலா மீன் கிலோ 1200 ரூபாய்க்கும் விலை மீன் கிலோ 650 ரூபாய்க்கும் விற்பனை. 5 ஆண்டு திமுக ஆட்சியின் நிர்வாக தோல்வியால் தமிழகத்திற்கு வரவிருந்த 15,000 கோடி ரூபாய் மதிப்பிலான AMCA பாதுகாப்பு விமான சோதனை மையம் ஆந்திர மாநிலத்திற்கு மாற்றியமைப்பு. உட்கட்டமைப்பு வசதிகளில் பின்தங்கிய திராவிட மாடல் ஆட்சியால் ஒசூரை தேர்வு செய்ய DRDO மறுத்ததாக தகவல் வெளியாகி ஸ்டாலின் அரசு மீது கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வை எதிர்த்து ஸ்விக்கி, பிளிங்கிட் மற்றும் பிற டெலிவரி பணியாளர்கள் சேவைகளை நாடு முழுவதும் 5 மணி நேரம் முடக்குமாறு டெலிவரி பணியாளர்கள் சங்கம் அழைப்பு. இந்தியா முழுவதும் 1,02,00,000 டெலிவரி பணியாளர்களை எரிபொருள் விலை உயர்வு நேரடியாக பாதிக்கும் என்றும் பெருமளவு இடப்பெயர்வை ஏற்படுத்தும் என்றும் சங்கம் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் சென்னை பெருங்குடி குப்பைமேட்டில் எக்ஸ்கவேட்டர் வாடகை ஒப்பந்த டெண்டர் முறைகேடு சர்ச்சையால் மாநகராட்சி நிர்வாக பொறியாளர் இடைநீக்கம். 24 மணி நேரத்திற்குள் டெண்டர் முடிக்கப்பட்ட விமர்சனத்தை தொடர்ந்து அதிக வாடகை தொகை மற்றும் அவசர நடைமுறை குறித்து பொதுமக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை தினத்தையொட்டி சிறப்பு அபிஷேகம் மற்றும் வழிபாடு. தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த பக்தர்கள் மயில் காவடி, புஷ்ப காவடி, அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் பெரிய நொளம்பை கிராமத்தில் 2 மாதங்களாக நெல் கொள்முதல் செய்யாததை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 2 நாட்களாக பெய்த மழையால் தேங்கி கிடந்த நெல் மூட்டைகள் முளைத்து சேதமடைந்ததால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் போராட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி தென்னை மரம் புவிசார் குறியீடு பெற்ற நிலையில் போலி கன்றுகள் விற்பனை அதிகரிப்பு. உண்மையான அரசம்பட்டி தென்னை வகைக்கு இது பெரும் ஆபத்து ஏற்படுத்துவதுடன் விவசாயிகள் ஏமாற்றப்படுவதால் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை.
தமிழகத்தில் கடந்த மார்ச் 11 முதல் ஏப்ரல் 6 வரை லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வரும் 20ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு வெளியாகிறது. தேர்வு எழுதிய மாணவ மாணவிகள் தங்களது தேர்வு முடிவுகளை அரசின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு. தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகளை திறக்க உத்தரவு. அனைத்து பள்ளிகளின் வகுப்பறைகளை சுத்தம் செய்து மாணவர் வருகை பதிவேடுகளை புதுப்பித்து ஆசிரியர்களை அனுப்பி முழுமையான தயார் நிலையை அடைய வேண்டும் என ஆணை. இந்தியாவில் கடந்த ஏப்ரல் மாதத்தில் வேலையின்மை விகிதம் 5.20% அதிகரித்துள்ளதால் பொருளாதார நிபுணர்கள் கவலை. இது கடந்த 6 மாதங்களில் இல்லாத அளவு உயர்ந்துள்ளதாக மத்திய புள்ளியியல் அமைச்சகம் வெளியிட்ட தரவுகள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் விலையில்லா பயண திட்டத்தின் கீழ் நாள்தோறும் 70 லட்சம் பயணிகள் இலவசமாக பயணிக்கும் நிலையில் போக்குவரத்து துறைக்கு தொடர் இழப்பு. இதே நிலை நீடித்தால் டீசல் போடவும் டயர்களை மாற்றவும் ஊழியர்களின் மாதாந்திர சம்பளத்திற்கு கடும் திணறல் ஏற்படும் என போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் எச்சரிக்கை. வேலையில்லாத இளம் வழக்கறிஞர்கள் கரப்பான் பூச்சிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள் போல நீதித்துறையை தாக்குவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் கடும் விமர்சனம். மூத்த வழக்கறிஞர் அந்தஸ்து கோரிய மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி ஊடகம் மற்றும் சமூக வலைதளங்கள் வாயிலாக நீதித்துறைக்கு தவறான அழுத்தம் தருவதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள முடியாது எனவும் எச்சரிக்கை. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல், அந்தமான் தீவின் சில பகுதியிலும் இன்று தென்மேற்கு பருவமழை துவங்கியிருப்பதாக தகவல். 1098 என்னும் குழந்தைகள் உதவி எண் தவறாக பயன்படுத்தப்படுவதை கண்டித்து குழந்தைகளின் அறிக்கையை பதிவு செய்யும் அதிகாரிகள் வற்புறுத்தாமல் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க தலைமைச் செயலாளருக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு. விருதுநகரில் தந்தை மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்த சிறுமி வற்புறுத்தப்பட்டதை உதாரணமாக சுட்டிக்காட்டி ஆணை. தென்கிழக்கு அரபிக்கடல், தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை இன்று தொடங்கியதாகவும் இம்மாதம் 26ஆம் தேதி வாக்கில் கேரளா பகுதிகளில் தொடங்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ராமநாதபுரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னையில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிப்பு. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் IPL 2026 தொடருக்கு CSK கிரிக்கெட் நிறுவனத்துடன் இணைந்து இலவச பயணச் சலுகையை அறிவித்துள்ளது. மே 18 சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கும் CSK மற்றும் SRH இடையேயான போட்டியை காண வரும் ரசிகர்கள் போட்டி டிக்கெட்டில் உள்ள QR குறியீட்டை காட்டி இலவசமாக பயணிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,750 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 290 ரூபாய்க்கு விற்பனை. கிலோவிற்கு 15,000 ரூபாய் குறைந்து ஒரு கிலோ வெள்ளி 2,90,000 ரூபாயாக நிர்ணயம். 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்திற்கான மென்பொருள் மாற்றங்கள் நிறைவு பெற்ற நிலையில் தமிழ்நாடு மின் வாரியம் அனைத்து மாவட்ட மின் பொறியாளர்களுக்கும் சுற்றறிக்கை. மே 10ஆம் தேதி முதல் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு நுகர்வோருக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படுவது தொடர்பான விதிமுறைகள் குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். பிரதமர் மோடியின் வேண்டுகோளை ஏற்று எரிபொருள் சேமிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தனக்கு வழங்கப்பட்ட 10 பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கையை 4ஆக குறைத்துள்ளார். அரசு செலவையும் எரிபொருள் பயன்பாட்டையும் குறைக்கும் நோக்கில் நடவடிக்கை. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே கோயிலில் பழமையான புத்தர் சிலை கண்டெடுப்பு. இந்த சிலை தமிழகத்தின் பௌத்த வரலாற்று தொடர்பை உறுதிப்படுத்துவதாக தெரிவித்துள்ள தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆய்வுகள் மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல். சென்னை 1000 விளக்கு தொகுதியில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான JCT பிரபாகர். உள் விளையாட்டு அரங்கங்கள் எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் அமைத்து தரப்படும் என சபாநாயகர் JCT பிரபாகர் உறுதி. 1000 விளக்கு தொகுதியில் உள்ள அனைத்து விளையாட்டு மைதானங்களுக்கு செல்ல இருக்கிறோம். அங்கே விளையாடி கொண்டிருக்கிற கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, ஷட்டில் பேட்மிண்டனாக இருந்தாலும் சரி, எந்த விளையாட்டாக இருந்தாலும் அந்த விளையாட்டு வீரர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அதற்குரிய அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். உள் விளையாட்டு அரங்கங்கள் எங்கே அமைக்க முடியுமோ அங்கெல்லாம் உள் விளையாட்டு அரங்குகள் அமைப்பதற்குரிய ஏற்பாடுகள் நிச்சயமாக நாங்கள் செய்ய இருக்கிறோம்.
கனிம வள கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் உறுதி. உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு செய்து வருவதாக தெரிவித்த அமைச்சர் நிர்மல்குமார் துறை வாரியாக ஆய்வு செய்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என விளக்கம். எங்கெங்கெல்லாம் சட்டத்திற்கு புறம்பாக இல்லீகல் மைன்ஸ், இல்லீகல் குவாரிகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அது எல்லாத்து மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அனைத்து வேலைகளும் துவங்கப்பட்டிருக்கு. நெதர்லாந்தில் உள்ள 1000 ஆண்டுகள் பழமையான தமிழர்களின் அரிய பொக்கிஷமான ஆனைமங்கலம் செப்பு தகடுகள் தாயகம் திரும்புகிறது. பண்டைய தமிழர்களின் வரலாறு பேசும் செப்பேடுகளை நெதர்லாந்து சென்றுள்ள பிரதமர் மோடியிடம் அந்நாட்டு அரசு முறைப்படி ஒப்படைக்கிறது. சென்னை திருவொற்றியூர் தாங்கல் பகுதியில் நடைபாதை மற்றும் சிறு வியாபாரிகளிடம் தினசரி சீட்டு வசூல் செய்து மோசடி செய்த தனியார் சீட்டு நிறுவன உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் திரண்டதால் பரபரப்பு. மோசடி தொகை 3 கோடி ரூபாய் என்பதால் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியதால் எங்கள் பணத்தை மீட்டு தருமாறு கோரிக்கை. நாங்க ஒரு 15 வருஷமா இங்க நாங்க கட்டினு இருக்கோம். டெய்லி ஒரு 200, 100, 300 அது மாதிரி கட்டினு இருக்கோம். சிறு கட்டி நாங்க ஒரு 10 லட்சம், ஒருத்தர் 20 லட்சம், ஒருத்தர் 7 லட்சம், அவர் அண்ணா ஒரு 30 லட்ச ரூபா கட்டினாப்புல. இவங்க லேடிஸ் சிறு கடை வச்சு ஒரு 18 லட்ச ரூபா இவங்க வச்சிருக்காங்க. எல்லாமே இது மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். இது மாதிரி அந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்க கம்ப்ளைண்ட் பண்ண வந்தோம். 1 லட்ச ரூபாய்க்கு மேல இங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. 1 கோடி ரூபாய்க்கு மேல அப்படின்னு சொன்னதுனால ஐஜி ஆபீஸ் போனீங்க. நாங்க எல்லாருமே சேர்ந்து ஐஜி ஆபீஸுக்கு போலான்னு இருக்கோம். அதுக்கு நீங்க தான் என்ன கவர்மெண்ட். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பள்ளி கல்லூரி மாணவர்களிடம் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் கைது. 1.5 கிலோ கஞ்சா சிக்கிய நிலையில் மாவட்டம் முழுவதும் போதைப்பொருள் விற்பனை தொடர்பான கண்காணிப்பு தீவிரம். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள விடுதியில் இளம்பெண் மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தால் பரபரப்பு. அறையின் கதவு உடைக்கப்பட்டு சடலம் மீட்கப்பட்ட நிலையில் தற்கொலை குறித்து காவல்துறை தீவிர விசாரணை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாயிக்கு 2.5 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பப்பட்டதால் அதிர்ச்சி. தனது அடையாளம் திருடப்பட்டு இவ்வகை நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக குற்றம் சாட்டி புகார் அளித்துள்ள விவசாயி உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பூர் பகுதிகளில் தடை செய்யப்பட்ட போதை தரும் 1530 பாக்கெட் புகையிலை பொருட்கள் பறிமுதல். வட மாநில நபர்களிடமிருந்து வாங்கி பல்வேறு கடைகளுக்கு விற்று வந்த தென்காசியைச் சேர்ந்த நபர் கைது. ஜனநாயகன் திரைப்படம் சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியான விவகாரத்தில் பிரசாந்த், செல்வம், பாலகிருஷ்ணன் ஆகிய 3வரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைப்பு. இந்த நடவடிக்கை திரைப்பட திருட்டுக்கு எதிரான கடும் எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. சென்னை திருவொற்றியூரில் சட்டவிரோத மது விற்பனை காணொலி வைரலானதை தொடர்ந்து திமுக நிர்வாகி உட்பட 3 பேர் பிடிபட்டனர். பொதுமக்கள் புகார்களை அலட்சியப்படுத்தியதாக சர்ச்சை எழுந்ததை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க தவறிய குற்றப்பிரிவு ஆய்வாளர் மோகன்தாஸ் பணியிடை நீக்கம். அடையாளம் தெரியாத உடல்களை கையாள்வதற்கான பரிந்துரைக்கப்பட்ட விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதில்லை என குற்றச்சாட்டு. பல உரிமை கோரப்படாத உடல்கள் மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுப்பப்பட வேண்டும் என வழிகாட்டுதல்கள் கடந்த திமுக ஆட்சியில் பின்பற்றப்படாதது அம்பலம். ஜூன் 21ஆம் தேதி நடைபெறும் நீட் மறுதேர்வு காரணமாக தமிழக பொறியியல் மற்றும் கலை அறிவியல் உயர்கல்வி சேர்க்கை அட்டவணையில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தகவல். மருத்துவ கலந்தாய்வு முடிவுகள் தள்ளிப்போவதால் பொறியியல் சேர்க்கை கலந்தாய்வு ஜூலை 3ஆம் அல்லது 4ஆம் வாரத்திற்கு மாற்றப்பட வாய்ப்பு. சென்னை மாதவரத்தில் உள்ள தமிழ்நாடு தோட்டக்கலை மேலாண்மை நிலைய இணைப்பு கல்லூரியில் 2 ஆண்டு தோட்டக்கலை பட்டய படிப்பிற்கு ஜூன் 8 வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. விண்ணப்ப கட்டணமாக SC/ST பிரிவினருக்கு 100 ரூபாயும் மற்ற பிரிவினருக்கு 200 ரூபாயும் நிர்ணயம். உத்தரப்பிரதேச மாநிலம் மொராதாபாத்தில் 7 மாத கர்ப்பத்தில் ஆபத்தான நிலையில் இருந்த பெண் 5 நாட்கள் இடைவெளியில் 4 குழந்தைகளை இயல்பான முறையில் பெற்றெடுத்த சம்பவம். 2 ஆண் மற்றும் 2 பெண் குழந்தைகள் வெண்டிலேட்டர் கண்காணிப்பில் சிகிச்சை பெறும் நிலையில் தாயின் உடல்நிலையும் சீராக உள்ளதாக தகவல். திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 5 ஆண்டு திமுக ஆட்சியின் அலட்சிய நிர்வாகத்தால் தண்ணீர் கசிவு தொடர்ந்த நிலையில் வெளிநோயாளிகள் பகுதியில் ஃபால் சீலிங் உடைந்து விழுந்தது. மீதமுள்ள அமைப்பும் ஆபத்தாக இருப்பதாகவும் உடனடியாக சீரமைப்பு மேற்கொள்ள வேண்டும் எனவும் மருத்துவமனை நிர்வாகத்திடம் நோயாளிகள் வலியுறுத்தல்.
சுங்க கட்டணம் மற்றும் எரிபொருள் செலவுகள் உயர்வை கண்டித்து ஜூன் மாதத்தில் அகில இந்திய மோட்டார் போக்குவரத்து சங்கம் சார்பில் போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை ஊழியர்கள் தகவல். தொடர்ந்து அதிகரிக்கும் இயக்க செலவுகள் சரக்கு போக்குவரத்து துறையில் கடும் பாதிப்பை உருவாக்கி உள்ளதாகவும் வேதனை. வணிக எரிவாயு சிலிண்டர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள தேநீர் கடைகளில் இண்டக்ஷன் மின்சார அடுப்புகளின் பயன்பாடு அதிகரிப்பு. சிலிண்டர் விநியோகம் தடைப்பட்டதால் சிறு வணிகர்கள் மாற்று வழியாக மின் அடுப்புகளை நாடியுள்ள நிலையில் மின்சார கட்டண சுமை கூடும் அபாயம் எழுந்துள்ளதாக வணிகர்கள் கவலை. திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த 5 மாதங்களில் நூல் விலை கிலோவுக்கு 41 ரூபாய் உயர்ந்ததை தொடர்ந்து கம்டு நூல் விலை கிலோ 224 ரூபாய் முதல் 352 ரூபாய் வரையிலும், செமி கம்டு நூல் விலை 289 ரூபாய் முதல் 342 ரூபாய் வரையிலும் விற்பனை. பின்னலாடை தொழில் பெரும் நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள நிலையில் சிறு மற்றும் நடுத்தர தொழிற்சாலைகள் பாதிப்படைந்துள்ளதாக உரிமையாளர்கள் வேதனை. திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் முதல் தளத்தில் உள்ள வெளிநோயாளிகள் சிகிச்சை பெறும் பகுதியில் திடீரென பால் சீலிங் உடைந்து விழுந்து விபத்து. நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனை வந்தவர்கள் அதிர்ச்சி. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் கனமழை காரணமாக 9000 ஏக்கர் அளவிலான உப்பளங்களில் உற்பத்தி பணிகள் முடக்கம். மழைநீர் உப்பளங்களில் தேங்கியிருப்பதால் ஆயிரக்கணக்கான உப்பள தொழிலாளர்கள் வேலை இழந்து பெரும் நெருக்கடிக்கு ஆளாகும் நிலை. இலங்கையின் பொல்ககவெலவில் இருந்து கொழும்பு நோக்கி சென்ற பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. தண்டவாளத்தின் குறுக்கே ரயில் பெட்டி தலைகீழாக கவிழ்ந்து கிடப்பதால் பிரதான பாதையில் ஒட்டுமொத்த ரயில் போக்குவரத்து முழுமையாக முடங்கிய நிலையில் தண்டவாளத்தை சீரமைக்கும் பணிகளில் மீட்புக் குழுவினர் தீவிரம். தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்களுக்கு நாளொன்றுக்கு 18.9 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுவதாக போக்குவரத்து துறை தொழிலாளர்கள் வேதனை. 2022-23 நிதியாண்டில் 16.83 கோடி ரூபாயாக இருந்த இந்த தினசரி இழப்பு தற்போது தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் ஆதங்கம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த காவல் ரோந்து வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 2 காவலர்கள் காயம். ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து விபத்தில் சிக்கியதாக தகவல். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பேர் படுகாயம். அடிக்கடி உயிரிழப்புகள் நடைபெறும் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துக்களை தடுக்க அதிகாரிகள் ஆய்வு செய்து வேகத்தடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. விமான கட்டண உயர்வால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டு கட்டண முறையை ஒழுங்குபடுத்தி மக்களுக்கு நிவாரணம் வழங்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். திடீர் கட்டண உயர்வுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்திய உச்சநீதிமன்றம். பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான 12 வயது சிறுமியின் உடல் நலனை கருத்தில் கொண்டு 28 வார கர்ப்பத்தை உடனடியாக கலைக்க நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விருப்பமற்ற கர்ப்பத்தை சுமக்க யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது என்ற உச்சநீதிமன்ற கருத்தை சுட்டிக்காட்டி ஆணை. விருதுநகர் மாவட்டத்தில் பெற்றோர் சண்டையை தீர்க்க 1098 என்ற ஹெல்ப்லைனை அழைத்த சிறுமியை தந்தைக்கு எதிராக பொய் போக்சோ புகார் அளிக்க வற்புறுத்திய அதிகாரிகளின் செயலால் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி அதிர்ச்சி. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க விருதுநகர் ஆட்சியருக்கு உத்தரவிட்ட நீதிபதி தவறு செய்த அதிகாரிகள் மீது தென்மண்டல ஐஜி விசாரணை நடத்தி ஜூலை 2ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய ஆணை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வன்னிப்பாக்கத்தில் செங்கல் சூளையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 7 குழந்தைகள் உட்பட 39 கொத்தடிமை தொழிலாளர்கள் மீட்பு. அடிப்படை வசதிகள் இன்றி 65 ரூபாய் தினக்கூலிக்கு பணியாற்றியதாக வேதனை தெரிவித்த தொழிலாளர்கள். மதுரை மாவட்டம் கள்ளந்திரி கிராமத்தில் கோலாகலமாக நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. கண்மாயில் ஆகாய தாமரை அடர்ந்து காணப்பட்ட போதிலும் மீன்பிடி திருவிழாவில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு நாட்டு வகை மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். ஜேசா அமாவாசையை ஒட்டி உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்வாரில் கங்கை நதியில் புனித நீராடி மூதாதையரை வழிபட்ட பக்தர்கள். இதேபோன்று உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் நெடுஞ்சாலையோரம் இருந்து 5 மின்கம்பங்கள் சாய்ந்து விழுந்து போக்குவரத்து பாதிப்பு. மின்தடை ஏற்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம்.
தெற்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்க சாதகமான சூழல் இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. கேரளாவில் வருகிற 26ஆம் தேதி மழை தொடங்கும் எனவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என அறிவிப்பு. பஞ்சாப் மாநில உள்ளாட்சி தேர்தலை வாக்குச்சீட்டு முறையில் நடத்த தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள அம்மாநில பாஜக தலைவர், தோல்வி பயம் காரணமாகவே ஆளும் ஆம் ஆத்மி அரசு இந்த முறையை கொண்டு வந்துள்ளதாக குற்றச்சாட்டு. இந்த தேர்தலை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலமாகவே நடத்த வேண்டும் என மாநில தேர்தல் ஆணையத்திற்கு வலியுறுத்தல். மனிதர்களை மீண்டும் நிலவுக்கு அனுப்பும் ஆர்டெமிஸ் 3 திட்டத்தை பூமியின் சுற்றுப்பாதையிலேயே சோதிக்க நாசா திட்டம். ஆர்டெமிஸ் 4 திட்டத்தில் விண்வெளி வீரர்கள் நிலவின் தென் துருவத்தில் தரை இறங்குவதற்கு முன்பு தொழில்நுட்ப மற்றும் செயல்பாட்டு அபாயங்களை குறைப்பதே இதன் நோக்கம் என தகவல். இந்தியாவின் அணுசக்தி துறையில் தனியார் நிறுவனங்கள் பங்கேற்க அனுமதிக்கும் சாந்தி சட்டத்தை ஆய்வு செய்ய அமெரிக்க குழு வருகை. அணுசக்தி ஒழுங்குமுறை விதிகளை திருத்தி தனியார் முதலீட்டை ஈர்க்கும் திட்டத்தை இக்குழு மதிப்பீடு செய்ய உள்ள நிலையில் இத்திட்டம் இந்தியாவின் அணு எரிசக்தி உற்பத்தியை அதிகரிக்க உதவும் என எதிர்பார்ப்பு. எல் நினோ நிகழ்வு சில வாரங்களில் தோன்றும் என அமெரிக்க வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் இது தென்மேற்கு பருவமழையை கடுமையாக பாதித்து இந்தியாவில் மழை பொழிவை குறைக்கும் என தகவல். மழை பாதிப்பு எச்சரிக்கையால் விவசாயிகள் பெரும் கவலையில் மூழ்கியுள்ள நிலையில் வானிலை நிபுணர்கள் தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருகின்றனர். ஐக்கிய அரபு அமீரக பயணத்தை முடித்துக் கொண்டு அடுத்த கட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்காக நெதர்லாந்து சென்றடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு தொடர்பாக முக்கிய ஆலோசனைகள் நடைபெற உள்ளதாக அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தகவல். தைவானுக்கு அதிநவீன ஆயுதங்களை விற்பனை செய்வது தொடர்பான விவகாரத்தில் அமெரிக்கா இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என அதிபர் டிரம்ப் தகவல். சீனாவில் 3 நாட்கள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பும் வழியில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் டிரம்ப் இவ்விவகாரத்தில் விரைவில் ஒரு தீர்மானத்தை எடுக்கப் போவதாக அறிவிப்பு. அமெரிக்காவின் நியூயார்க்கில் காப்பீடு மற்றும் பதிவு செய்யப்படாமல் சட்டவிரோதமாக இயங்கியதாக பறிமுதல் செய்யப்பட்ட 200க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் அழிப்பு. அழிக்கப்பட்ட இருசக்கர வாகனங்கள் குற்ற சம்பவங்களுடன் தொடர்புடையது என அம்மாநகர காவல்துறையினர் தகவல். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத சரிவை தொடர்ந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் இன்றைய மாற்று விகிதம் டிடி வாங்குதல் $95.30 டிடி விற்பனை $96.15 நிர்ணயம். வெளிநாடு செல்வோர் பயன்படுத்தும் ஃபாரெக்ஸ் பயண அட்டை விற்பனை விகிதம் $96.32 அறிவிப்பு. புதுடெல்லியில் 2026-27 மதிப்பீட்டு ஆண்டிற்கான ITR-1 மற்றும் ITR-4 வருமான வரி படிவங்களை இணைய வழியில் தாக்கல் செய்யும் வசதியை செயல்படுத்திய வருமான வரித்துறை. சிறு மற்றும் நடுத்தர வரி செலுத்துவோர் இ-ஃபில்லிங் தளத்தில் வரி விவரங்களை தாக்கல் செய்யலாம் என அறிவிப்பு. சென்னை மற்றும் கோவை பகுதிகளில் டீசல் விலை உயர்வால் காய்கறி, அத்தியாவசிய பொருட்கள் விலை அதிகரிக்கும் அபாயம். போக்குவரத்து கட்டணங்கள் ஏற்கனவே உயரத் தொடங்கியதாக வர்த்தகர்கள் தெரிவித்த நிலையில் நீண்ட தூர சரக்கு சேவைகள் கடுமையாக பாதிக்கப்படலாம் என லாரி உரிமையாளர்கள் எச்சரிக்கை. ஏப்ரல் மாதத்தில் எண்ணெய் ஏற்றுமதியின் பெரும் பங்களிப்பால் இந்தியாவின் மொத்த ஏற்றுமதி கடந்த 4 ஆண்டுகளில் காணாத உச்சநிலையை தொட்டிருப்பதாக தகவல். இறக்குமதி அளவு 10% அதிகரித்துள்ள நிலையில் வர்த்தக பற்றாக்குறையும் 3 மாதங்களின் உயர்ந்த அளவை எட்டியிருப்பதாக கவலை தெரிவித்துள்ள பொருளாதார வல்லுநர்கள். தனது முன்னாள் மனைவி ஆர்த்தி குழந்தைகளை கூட பார்க்க விடுவதில்லை என நடிகர் ஜெயம் ரவி கண்ணீர் மல்க பேட்டி. தனது பிள்ளைகளுக்காகத்தான் அனைத்தையும் சகித்துக் கொண்டு 14 ஆண்டு காலம் வாழ்ந்ததாகவும் தனது தோழி கெனிஷாவை சைபர் புல்லியிங் செய்து சென்னையை விட்டு அனுப்பிவிட்டதாகவும் நடிகர் ரவி மோகன் குற்றச்சாட்டு. 23 வருஷத்துல ஒரு பிளாக் மார்க் கூட இல்லாமல் இருந்த நிலையில் என் சந்தோஷத்தை கெடுத்துட்டாங்க என நடிகர் ரவி மோகன் குமுறல். மனைவி தரப்பில் நான் உயிரோடு இருக்கக்கூடாது என்று நினைப்பதாகவும் பரபரப்பு வாக்குமூலம். நடிகர் ரவி மோகனின் ஆவேச பேட்டியை தொடர்ந்து தூங்கும் தாய் சிங்கத்தை தட்டி எழுப்ப வேண்டாம் என அவரது மனைவி ஆர்த்தி ரவி இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். மரியாதை நிமித்தமாகவே தான் அமைதியாக இருப்பதாகவும் அதனை பலவீனமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் ஆர்த்தி ரவி எச்சரிக்கை விடுத்துள்ளார்.